அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கரலாக்கட்டை நாள் 8. கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா கடிகார சுற்று முதல் சுற்றான வெளி சுற்று நம்ம பார்த்துருந்தோம். இந்த வகுப்புல அடுத்த சுற்றான உள் சுற்று நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப எளிமை தான். அதே மாதிரி அதுக்கு நின்று அதே நிலை தான். நம்ம காலை வந்து ஒரு ஒரு தோல் பட்டை அகலத்தை வச்சுக்கிட்டு கையை பக்கவாட்டில் நிறுத்திக்கிறோம். வெளி சுற்றுக்கு உடம்புல வெளிப்பக்கம் போச்சு இல்லைங்களா? இது உடம்புக்கு உள் பக்கமாக வரப்போகுது. அது மேல் நோக்கி போச்சு, கீழே இருந்து ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? பாருங்க, மூச்சு இழுக்கணும், விடுறோம், இழுக்கணும், விடுறோம், இழுக்கணும், விடுறோம். நல்லா கவனிச்சுனா தெரியும். வெளி சுற்று மேலிருந்து எடுத்து உடலுக்கு வெளிப்பக்கமாக எடுத்துனோம். உள் சுற்று கீழிருந்து உள்பக்கமாக வந்து வெளியே போயிடும். அவ்வளோ சின்ன ஒரு வித்தியாசம் தான். அடுத்த சுற்று, ஏன்னா இது வந்து அந்த சுற்றோட சிரமமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலு என்ன காரணம் பாருங்க, ஒரு தடவை கவனிங்க தெரியும். உள்பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம மேலேருந்து அந்த எடையை சரியாக கண்ட்ரோல் வந்து நீங்கள் எடுத்தணும். ரொம்ப சிரமமாக இருக்கும். கட்டுப்பிடிச்சு எடுத்தணும். அதுதான் அது விஷயம். கீழே எடுத்துகிட்டு வரோம், இங்கே வந்து எடுத்தணும் சரியா. சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி தான் ஆதி நிலையில் நம்ம செய்யலாம். ஒவ்வொரு சுற்றுமே நம்ம பல விதத்தில் பயிற்சி பண்ணலாம். அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு திறனை பொறுத்து. நான் ஒரு சில இதை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆதி நிலையில் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். பாருங்க, நிலை நின்ட்டோம், அதே மாதிரி இடதுபுறமும். இந்த வலதில் என்ன செய்யுங்களோ அதை அப்படியே நம்ம கண்டிப்பாக இடதுபுறமும் செய்யணும். எப்பயுமே கையை ரொம்ப ஒரு தளர்வாக தொங்க விடுற மாதிரி செய்யக்கூடாது. இறுக பிடிச்சி செய்யணும். மூச்சு ரொம்ப முக்கியம். உங்களோட கண் பார்வை கரலாக்கட்டோட அடிப்பகுதியை பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? அது செஞ்சிங்கன்னா தான் சரியா இருக்கும். சரி, இன்றைய வகுப்புல நம்ம கடிகார சுற்றுல 2ஆம் சுற்றான உள் சுற்று பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புல நம்ம அடுத்த சுற்றுகள் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.